ஒவ்வொரு வருடமும் தை மாதத்தில் வர பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் விமர்சனையாக கொண்டாடுவாங்க. உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கிற பகுதியில் தைப்பூசம் விமர்சையாக கொண்டாடினாலும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ராமலிங்க அடிகளார் இருக்கக்கூடிய வள்ளலார் திருச்சபையில் தைப்பூசம் வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க. 1 மணிக்கு ஜோதி தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்ததாக கருங்குழியில் அவர் தண்ணீரில் விளக்கு ஏற்றின இடத்த பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். இரவு நேரங்களில் அவர் அகவற்பாவும் திருவருட்பாவும் எழுதுகிற நேரங்களில் விளக்கு அணைய நேரத்தில் பக்கத்தில் குடிக்க வச்சிருந்த செம்பு தண்ணீர் எடுத்து ஊற்றி விளக்கு எரித்து தான் சொல்கிறாங்க. வள்ளலார் திருக்கோயிலை போலவே இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 வேளையும் அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தீஞ்சுவை நீரோடைய பார்க்குறோம். இந்த இடத்துல தான் வள்ளலார் அவர்கள் பல் துளைக்கிட்டு இருக்கும்போது அவர் பல் துளக்கின குச்சியை வச்சு இந்த பாறையில் ஒரு வளைவான கோடு போட்டதாகவும் அந்த பகுதியில் நீரூற்று உருவாயிருந்தாகவும் சொல்கிறாங்க. இந்த நீரோடையில் பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. நன்றி, வணக்கம்.